இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புல்லிஷ். ஸோ எந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம புல்லிஷ்க்கான ட்ரேட்ஸ் எடுப்போம், எப்படி ஸ்டாப் லாஸ் வைப்போம், எப்படி டார்கெட் செட் பண்ணுவோம், ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னம்னா நம்மளோட டைமிங் என்ன சொல்லியிருக்கோம், ஈவினிங் 5 PM to 9 PM வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அப்போது மார்னிங்லேருந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்து எடுப்போம். மார்க்கெட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மார்னிங்கில் சைட்வேஸில் இருந்த மார்க்கெட்டு ஒரு 2 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த அப்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விவேப்பும் சரி, இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவரும் சரி உங்களுக்கு ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்குது. கரெக்டாக? அதாவது வந்து ட்ரேடிங் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இந்த 2 இண்டிகேட்டருக்கும் மேலே நடக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கணும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இல்லைனா ஒரு பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் அந்த மாதிரி நடந்திருக்கணும். ஸோ அது இன்னுமே இன்டெப்த்தாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு வச்சுக்கலாமா. ஸோ ஒரு டைமே மார்க்கெட் ஹிட் ஆகி தான் கீழே வருது. இப்போ நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தாலுமே நம்மளோட ட்ரேடிங் டைம் அப்படிங்கிறது ஒரு 5 PMக்கு மேலே அப்படிங்கும்போது அரௌண்ட் இந்த ஏரியா வந்துடும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, புல்லிஷில் தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸும் வந்து இந்த 2 இண்டிகேட்டர் ப்ளஸ் விவேப்புக்கும் மேலே தான் ட்ரேட் நடக்குது. அப்போ இந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே வருது. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இன்னும் விவேப் இருக்குது, இதுவும் கிராஸ் ஓவர் வந்து டவுனுக்கு வந்து மாறலை. அப்போது எப்போ உங்களுக்கு எகெயின் வந்து அந்த 2 இண்டிகேட்டருக்கு மேலே இஎம்ஐ கிராஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ, ஸோ அதான் நம்ம என்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.